இந்த வீடியோவை பார்த்தனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த எண்ணம் எல்லார் மத்தியிலும் இருக்கும். அதாவது எனக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றப்ப நான் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் எனக்கு வேணும் செஞ்சு தா அப்படின்ற மாதிரி கேட்கணும். வந்து நீ செஞ்சு தருதுன்னா நான் ஏதாச்சும் செய்யணும்ல, அப்பதானே நீ செஞ்சு தருவ. அதான் பரிகாரம் பண்றது. அதுக்கப்புறம் வந்து தன்னையே வந்து வருத்திக்கிட்டு பண்ற பல விஷயங்களை பண்றது. இந்த காணொளியில இந்த மலையை வந்து மலைக்கு சந்துக்குள்ள புகுந்து வந்துட்டா வந்து சிவன் வந்து எனக்கு அருளிடுவாரு, நான் வந்து கஷ்டப்படுறதுல இருந்து மீட்டுருவாரு அப்படின்ற விஷயம். இது ரெண்டு விதமா பார்க்கலாம். பல கோணங்கள்ல அணுகலாம். ஒண்ணு வந்து என்னன்னா, தன் உடலை வருத்திக்கிட்டு இதை பண்ணணுமா அப்படின்றது. இன்னொன்னு கடவுள் இது கேட்டாரா அப்படின்ற ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து உடலை வருத்திக்கிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வருத்திக்கிடாம பண்ற பல பரிகாரங்கள் இருக்கு. அதை வந்து ட்ரை பண்ணலாம். எதுக்கு தீ முடிக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப அக்ரெசிவான விஷயங்கள்ல இறங்காம மிதமான விஷயங்கள். ஏன்னா இறைவன் வந்து இதை கேட்கறது இல்லை. நாம தான் இறைவனை டிமாண்ட் பண்றப்ப நான் இதை பண்றேன் அப்படின்ட்டு இறைவனையே ஏமாத்துற கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பரிகாரம் பண்றது எல்லாமே. இந்த உடலும் வந்து இறைவனோட படைப்பு தான். அப்படின்னா வந்து இதை கஷ்டப்படுத்துறது, இந்த உடலை கஷ்டப்படுத்துறது இறைவனையே கஷ்டப்படுத்துற மாதிரி தான். அதனால வந்து அந்த கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து மாத்திக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து சாந்தமான முறையில வந்து அணுகி பல விஷயங்களை காரியங்களை சாதிச்சுக்கலாம் நீங்க இறை வழிபாடு பண்றப்ப. எனக்கு வந்து பொதுவா இறை நம்பிக்கை இல்லை. உங்க அப்படி வந்து இறை நம்பிக்கை இருக்கிற உங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் வந்து இறைவன் இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்புல இருந்து சொல்றேன். இறைவன் வந்து இதை எதிர்பார்ப்பது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாதுன்றது தான் என்னோட கணிப்பு. அவரை வந்து ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்க பண்றது மாதிரி தான் இந்த காணிக்கை இடுவது, மலைக்குள்ள புகுந்து போறது, நெருப்புல தீ மிதித்தல், தீச்சட்டி எடுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்படுத்தலாம். இறையை வந்து இன்னும் வந்து பியூரிஃபைடா ஈஸியா அணுகலாம் அப்படின்றது என்னோட கான்செப்ட். ஸோ வந்து நம்ம எளிமையான முறையில வந்து இறை அணுகுவோம், பலன்களை பெறுவோம். நன்றி.